காக்கவல்லோ. அது எங்கிருந்து வரும்? அன்பானவர்களே கவனிங்க, இது எனக்கு எங்கே இருந்து வரும்? இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம். எங்கிருந்து வரும் ஆசீர்வாதங்கள், நன்மைகள், உயர்வு, மேன்மை, ஆத்துமாக்கள் எங்கிருந்து வரும்? பரத்திலிருந்து உன்னுடைய ஜபங்களை கேட்கிற ஒரு கர்த்தர். இந்த மத்தேயு யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சோர்ந்து போன மக்களை பார்த்து, விளக்கரித்து போன மக்களை பார்த்து, ஆதாரம் உள்ள மக்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கு அது அகப்படும். முடிந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். உங்களுக்கு அது அகப்படும். ஒருவேளை அது பேதருக்கு அகப்படவில்லை, ஆனால் தேவன் உன்னோடு இருந்தால் அது உங்களுக்கு அகப்படும். உங்களுக்கு தெரிந்த வசனம் தான். இழுக்க முடியாத அளவுக்கு அவர்கள் அந்த வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, அவர் கேட்ட முதல் வார்த்தை, கொடுப்பதற்கு, எல்லாருக்கும் கொடுப்பதற்கு எனக்கு எங்கிருந்து வரும்? அன்புடைய பிள்ளை ஊழியனை எல்லாருக்கும் கொடுக்க முடித்தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். எல்லாருக்கும் கொடுக்க, வார்த்தையை கொடுக்க, கிருபைகளை கொடுக்க, இரக்கங்களை கொடுக்க, வல்லமையை கொடுக்க தேவன் சொல்கிறார். ஜனங்களுக்கு கொடுப்பதற்காகவே உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். முடிந்தால் ஆமென் சொல்லுங்கள். ஜனங்களுக்கு நன்மைகளை கொடுக்க, வாழ்வை கொடுக்க, மேன்மைகளை கொடுக்க, அவருடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தை அவர்களுக்கு கொடுக்க, அதற்காகத்தான் உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். God calls for a purpose. God's call for a plan. God's call with a promise. ஒரு அழைப்போடு கூட, ஒரு நோக்கத்தோடு கூட, ஒரு தரிசனத்தோடு கூட உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த நாளிலே அடுத்த அவருடைய ஜபத்திலே இரண்டாவது குறிப்பு, a prayer of confession. அந்த 14ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், 14ஆம் வசனம், இந்த ஜனங்களை நான் தாங்கக்கூடாது, இது எனக்கு மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. அன்புடைய பிள்ளையே, ஒருவேளை ஊழியம் பாரமா இருக்கலாம், உனக்கு மிஞ்சின ஒன்றா இருக்கலாம். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், உனக்கு உன் திராணிக்கு மேலாக உன்னை ஒரு நாளும் அவர் சோதிப்பது இல்லை. அவர் சொன்ன வார்த்தை, அதாவது இது எனக்கு மிஞ்சின பாரமா இருக்கிறது. என் அன்புடைய பிள்ளையே, அப்படிப்பட்ட பாரத்தை உன்னை வைக்கிற கர்த்தர் அல்ல. அவர் கசக்கி பிழிகிற ஆண்டவர் அல்ல. உன்னை வாழ வைத்து பூரிக்கிற ஒரு ஆண்டவர். இந்த நாளிலே என்னுடைய இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், a prayer of confession. அறிக்கை செய்யுங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, செய்த நன்மைகளை யோசித்து பாருங்கள். செய்யப்போ நன்மைகளுக்கு தகுதியாயிருங்கள். attitude of gratitude. ஒரு இதுவரைக்கும் நன்மை செய்தாரே, இதுவரை உங்களை தாங்கினாரே, திரும்பி பாருங்கள். நீங்கள் வந்த நிலையில் ஆரம்பித்த அந்த ஆரம்பத்தில் விட இன்றைக்கு கர்த்தர் உங்களை மேன்மையாக வைத்திருக்கிறார், புகழ்ச்சியா